இவரு தாங்க ரமேஷ். எல்லாரும் மாதிரியும் இவரோட மூளையும் ஆரம்பத்துல இப்படி தாங்க ஒரு சீரான வேகத்துல துடிச்சுக்கிட்டு தன்னோட வேலைய செஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து தடவையா ஒரு பீர் குடிக்கிறாருங்க. குடிச்சவன்னு மூளையில ஆல்கஹால் பவர் எப்படி ஏறுதுன்னு பாருங்க. இப்ப ரமேஷுக்கு தலை சுத்துதான், கிரு கிருன்னு வருதான், ஆனா ஜாலியாவும் இருக்குதான். இதத்தாங்க பேர்டுன்னு சொல்றோம். இந்த பேர்டு 4 மணி நேரத்துல இருந்து 6 மணி நேரத்துக்குள்ள மூளையை விட்டு ஆல்கஹால் பவர் இறங்கின உடனே தெளிஞ்சு போயிருங்க. போதையோட 9 மணிக்கு தூங்க ஆரம்பிச்ச ரமேஷ் 12 மணிக்கு போதை இறங்கினாலும் காலையில எப்பவும் போல 7 மணிக்கு தாங்க எந்திரிக்கிறாரு. வழக்கம் போல வேலைக்கு போறாரு. மூளை பழைய நிலைமைக்கு வந்துருச்சுங்க. ஆரம்பத்துல எப்பவாவது ஒரு பீர் குடிச்ச நம்ம ரமேஷ் 4ஆம் வட்டத்துல குடிக்கிற அளவையும் குடிக்கிற நாளையும் அதிகப்படுத்தி விட்டாருங்க. கேட்டா போதை பத்தலைங்கிறாரு. மெதுவா ஒரு பீர் 2 ஆகி 1 கோட்ரு, அப்புறம் 2 கோட்ரு, அப்படியே போய் இப்ப வாரத்துக்கு 7-8 கோட்ரு போட ஆரம்பிச்சுட்டாருங்க. இப்ப என்னாச்சுன்னா மூளைக்கு ஏற ஆல்கஹால் கலரு கொஞ்சம் கொஞ்சமா டார்க் ஆயிட்டே வருது பாருங்க. ஒரு கட்டத்துல மூளையில ஒரு மிருகம் சின்னதா உருவாக ஆரம்பிக்குது பாருங்க. குடிக்க குடிக்க அது மெதுவா வளருது. இவன் தாங்க நம்ம மூளைய ஆள்றதுக்கு ஆல்கஹால் உருவாக்குன ரவுடி. இவனை நாங்க ஜிங்கா மங்கான்னு சொல்றோம். இவன் ஒரு பொல்லாத பையங்க. ஜிங்கா மங்கா உருவாக ஆரம்பிச்ச உடனே என்ன ஆகுதுன்னா, இப்பெல்லாம் குடிச்சா முன்ன மாதிரி விடியற வரைக்கும் நிம்மதியா தூங்க முடியல. நடுராத்திரி அரைக்குறையா முழிச்சு புரண்டே புரண்டே தூங்குறதா இருக்கு. காலையில நார்மலாவே இருக்க முடியல. ஒரே தலைவலி, வாந்தி. இதத்தாங்க நம்ம ஆளுங்க ஹேங் ஓவர்னு சொல்லுவாங்க. பாருங்களேன், ஹேங் ஓவர் தாங்க முடியாம ரமேஷ் தலைவலி மாத்திரை போடுறாரு, எலுமிச்சாம்பழத்தை பிழிஞ்சு பிழிஞ்சு குடிக்கிறாரு. இப்படியே போற ரமேஷோட வாழ்க்கையில ஒரு நாள் நடுராத்திரி ஒரு அற்புதம் நடக்குதுங்க. வழக்கமா சரக்கு அடிச்சுட்டு 9 மணிக்கு தூங்குனா காலையில 7 மணிக்கு எந்திரிக்கிற நம்ம ரமேஷ் வாழ்க்கையிலேயே தடவையா நடுராத்திரி 12:30 மணிக்கு எந்திரிச்சுட்டாருங்க. எந்திரிச்ச உடனே ஒரே படபடப்பு, நடுக்கம், பயம், வேத்து ஊத்துது, நாக்க வரட்டுது, தலை வெடிக்குது, தாங்கவே முடியல. ஃப்ரெண்ட கேட்டா ஒரு கட்டிங் போடு சரியா போயிருங்கிறான். தலையெழுத்துன்னு நடுராத்திரி தெரு தெருவா அலைஞ்சு ஒரு கட்டிங் போட்டா அத்தனை பிரச்சனையும் 10 நிமிஷத்துல சரியா போச்சு. ரமேஷுக்கு ஒரு இலவும் புரியல. என்ன ஆச்சுன்னா
மெதுவா வளர்ந்துகிட்டு இருந்த நம்ம ஜிங்கா மங்கா இப்ப முழுசா வளர்ந்துட்டாங்க. அதனால ஆல்கஹால் பவர் மூளைய விட்டு இறங்கின உடனே எப்படி கண்ணை உருட்டி பார்த்து கடியாயி மூளைய அடிக்கிறான் பாருங்க. மூளையில உள்ள அடிதாங்க ரமேஷுக்கு உடம்புல எத்தனை பிரச்சனையை உருவாக்குது. திருத்தி குடிச்ச உடனே நம்ம ஜிங்கா மங்கா எப்படி ஜாலி ஆயிட்டான் பாருங்க. இப்ப ரமேஷுக்கு உடம்பு நார்மல் ஆயிடுச்சுங்க. இதத்தாங்க குடி போதைக்கு அடிமைன்னு சொல்றோம். இது ஒரு மூளை சம்பந்தப்பட்ட மனநோய்ங்க. திரும்பவும் காலையில 7 மணிக்கு எந்திரிச்ச உடனே ரமேஷுக்கு ஒரே நடுக்கம், வேர்வை, உலட்டல. இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டார்ல, போடு ஒரு கட்டிங்க. அப்பாடி 10 நிமிஷத்துல திரும்பவும் எல்லாம் நார்மல் ஆயிடுச்சு. என்ன கூத்தாயி போச்சுன்னா, இந்த கோட்டரோட விட்டுறலாம், இந்த கோட்டரோட விட்டுறலாம் அப்படின்னு இப்ப 1 வாரம் ஆயி போச்சுங்க. ஒன்னும் முடியல. பார்த்தாங்க ரமேஷ பெத்தவங்க, போதையில இருந்த ரமேஷ ரூமுக்குள்ள விட்டு போட்டிட்டாங்க. போதை தெளிஞ்சு எந்திரிச்ச ரமேஷுக்கு நம்ம ஜிங்கா மங்கா சக்க வத பண்ணோம். ரமேஷ் கத்துறாரு, கதறாரு, ஒரே ஒரு கட்டிங் வாங்கி கொடுங்கன்னு கெஞ்சுறாரு. சோறு தான் போட்டாங்களே தவிர கதவை திறக்கவே இல்லை. 5-6 நாள் அடியே அடின்னு அடிச்சோம், இந்த பையன் சரக்கே போடலையே அப்படின்னு நம்ம ஜிங்கா மங்காவும் டயர்டாயி அசந்து போய் படுத்து தூங்கிட்டாங்க. இப்ப ரமேஷுக்கு அவஸ்தையெல்லாம் தீர்ந்து போய் நார்மல் ஆயிட்டாருங்க. ஆனா நம்ம ஜிங்கா மங்கா அங்கேயேதான் மூளைக்கு குறுக்க படுத்திருக்கான். கொஞ்ச நாள் கழிச்சு திரும்ப வேலைக்கு போக ஆரம்பிச்சுட்டாருங்க ரமேஷ். இத்தனை வருஷம் சரக்கு போடுறான், இப்படி ஒரு கொடுமையே நடக்கலையே, என்ன கருமமோ அப்படின்னு பயந்து போய் ஒரு 15 நாள் குடியவே விட்டுட்டாருங்க. 15 நாள் கழிச்சு ரமேஷுக்கு ஒரு ஐடியா வந்துச்சுங்க. ஒரு கட்டிங் போட்டாதான் என்ன, போன தடவை இந்த 18ஆம் நம்பர் கடையில தான் ஏதோ கோலர் ஆயிப்போச்சு, சரக்குல தான் ஏதோ மிஸ்டேக் ஆயிப்போச்சு. இந்த மிக்சிங்ல ஸ்ப்ரைட்டை ஊத்தி அடிச்சதுதான் கோலர் போல. சைட் டிஷ்க்கு இந்த வாழைப்பழத்தையும் திராட்சை பழத்தையும் தின்னுதான் தூக்கி விட்டுச்சாட்டுறதுக்கு. இந்த கூட வந்த பயலுக்கு தான் ஏதோ விஷம் பண்ணி விட்டானுங்க போல இருக்கு அப்படின்னு போன தடவை நடந்த கூத்துக்கு இவரா காரணத்தை எல்லாம் கண்டுபிடிச்சு இன்னைக்கு போய் 50 ரூபாய்க்கு ஒரே ஒரு கட்டிங், எவனோடையும் சேரக்கூடாது, புது பிராண்டு, புது கடை, அழுங்காம வெந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறாருங்க. போனாரு. ரமேஷுக்கு நம்ம ஜிங்கா மங்கா உள்ள பட்டிருக்கிற விவரமே தெரியலைங்க. திருப்பி சாராயத்தை வாயில வச்ச உடனே நம்ம ஜிங்கா மங்கா எப்படி பேய் மாதிரி முடிச்சுட்டான் பாருங்க. ஒரே குட்டியாயே போட்டு காண்டா ரமேஷ் அப்படின்னு எப்படி ஆடுறான் பாருங்க. ரமேஷும் ஒண்ணும் தெரியாத மாதிரி கட்டிங் பட்டுட்டு வீட்டுக்கு வர்றாரு. 4 மணி நேரம் கழிச்சு போதை இறங்கின உடனே ஜிங்கா மங்கா வழக்கம் போல உதைக்க ஆரம்பிச்சுட்டான். அப்புறம் என்ன, ரிப்பீட்டு. போறாரு வர்றாரு, போறாரு வர்றாரு, தெளியா குடிக்கிறாரு, பேட்டரிக்கு சார்ஜ் போடுற மாதிரி போடுறாரு. 4 மணி நேரத்துக்கு ஒருக்கா ஒரு கட்டிங் போட்டா நார்மலா இருக்கலாம், இல்ல சாவலாம். இனி சாகுற வரைக்கும் ரமேஷுக்கு இதுதாங்க தலைவிதி. சரக்க வாயில வச்சா தொலைஞ்சாரு. அவரை பொறுத்த வரைக்கும் ஒண்ணு குடிக்காம இருக்கலாம், இல்ல குடிச்சுக்கிட்டே இருக்கலாம். வச்சா குடுமி, அடிச்சா மொட்டை. நான் என்ன குடிக்காரனா அப்படின்னு எல்லாம் கேள்வி கேட்டு பிரயோஜனம் இல்லைங்க.
அதனால என்னைக்கு குடி போதைக்கு அடிமையாயிட்டீங்களோ, அதாவது நம்ம ஜிங்காமங்கா என்னைக்கு மூளையில உருவாயிட்டானோ, குடிய சுத்தமா நிறுத்துறத தவிர வேற வழியே இல்லைங்க. என்னைக்காவது லைட்டா போடுற கதையெல்லாம் ஆவாதுங்க. புரிஞ்சுக்கிட்டீங்களா?